ஓம் சாந்தி. 16/3/2026. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சத்கதிக்காக தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்ம அபிமானி ஆகுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்ற அனைத்திலும் தனிப்பட்ட வழி கிடைத்துள்ளது. கேள்வி: யார் பரமாத்மா பெயர் உருவத்தில் இருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் எந்த கேள்வியை கேட்கலாம்? பதில்: கீதையில் அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி சொரூபமாக காட்சி ஏற்பட்டதே. அர்ஜுனன் போதும் நிறுத்துங்கள், தாங்க இயலவில்லை என்று சொன்னாரே, பிறகு எப்படி பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறீர்கள்? நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். தந்தையின் உருவத்தை பார்த்து குழந்தை மகிழ்ச்சி அடையும். என்னால் பிரகாசத்தை சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று எப்படி சொல்வார்? பாடல்: உங்கள் வாசலில் நின்றேன். ஓம் சாந்தி. நாங்கள் மிகவும் ஏழைகளாகிவிட்டோம் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். ஹே பாபா, எங்கள் அனைவருடைய பையையும் நிரப்புங்கள். பல பிறவிகளாக பக்தர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். சத்யுகத்தில் பக்தி நடப்பது இல்லை. அங்கே தூய்மையான தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். பக்தர்களை ஒரு பொழுதும் தேவதைகள் என்று சொல்லப்படுவதில்லை. யார் சொர்க்கவாசிகளாக தேவி தேவதைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறகு மறுபிறவி எடுத்து நரகவாசிகளாக, பூஜாரிகளாக, ஏழைகளாக ஆகிறார்கள். தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தையை ஒரு மனிதர் கூட அறிந்திருக்கவில்லை. தந்தை எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுதுதான் அறிமுகத்தை கொடுப்பார். பகவானை தான் அப்பா என்று சொல்லப்படுகிறது. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பகவானே ஆவார். மற்றவர்கள் அனைவரும் பக்தர்கள் ஆவர். சர்ச் போன்ற இடங்களுக்கு செல்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக பக்தர்கள் தான் அல்லவா? இந்த சமயத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள், தமோ பிரதானமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் அனைவரும் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடியவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஹே பாபா, பக்தர்களான எங்களுடைய பையை நிரப்புங்கள் என்று பக்தர்கள் பகவானிடம் செல்வம் கேட்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? பாபா, எங்களை ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கிறது. வைர வைடூரியங்களினால் ஆன மாளிகைகள் இருக்கின்றன. நாம் பகவானின் மூலம் ராஜ்யத்தின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது உண்மையான கீதையாகும். அது கீதை அல்ல. அந்த புத்தகங்கள் போன்றவை பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்கப்பட்டு உள்ளன. அவர்களுக்கு பகவான் ஞானம் கொடுத்திருக்கவில்லை. பகவான் இந்த சமயத்தில் நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ராஜாவோடு கண்டிப்பாக பிரஜைகளும் இருப்பார்கள். லக்ஷ்மி நாராயணன் மட்டும் உருவாக மாட்டார்கள். முழு ராஜ்யமும் உருவாகிறது. இப்பொழுது பகவான் யார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். வேறு எந்த மனிதர்களும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் ஓ இறை தந்தையே என்று அழைக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய இறை தந்தையின் பெயர், உருவம், தேசம், ரூபம், காலம் என்னவென்று சொல்லுங்கள் என பாபா கேட்கிறார். பகவானையும் தெரிந்திருக்கவில்லை, அவருடைய படைப்பையும் தெரிந்திருக்கவில்லை. கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். முழு படைப்பினுடைய முதலிடை கடைசியின் ரகசியத்தை படைப்பவராகிய நான் தான் வந்து புரிய வைக்கிறேன். அவர் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர். அவர் வர முடியாது என்று அநேகர் சொல்கிறார்கள். பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிவ ஜெயந்தி கூட நிராகாரமானவருடையது.
என்றே பாடப்பட்டுள்ளது. கிருஷ்ணருடைய ஜெயந்தியும் பாடப்பட்டுள்ளது. சிவ ஜெயந்தி எப்போது நடக்கிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். எப்படி கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு எப்போது நடந்தது, கிறிஸ்தவ தர்மம் எப்போது ஸ்தாபனை ஆனது என்பது தெரிந்திருக்கிறது. அதுபோல இது பாரதத்தின் விஷயமாகும். பகவான் பாரதத்தின் பையை எப்போது நிரப்புகிறார்? ஹே பகவானே, பையை நிரப்புங்கள் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள். சத்கதிக்கு அழைத்து செல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் கீழான நிலையில் இருக்கிறோம், தமோ பிரதானமாக இருக்கிறோம். ஆத்மாதான் ஷரீரத்தோடு அனுபவிக்கிறது. நிறைய மனிதர்கள், சாது சந்நியாசிகள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்கிறார்கள். நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் தான் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். அதன்படி ஆத்மா பிறவி எடுக்கிறது. பிறகு ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்கிறார்கள். புரிய வைப்பதற்கு புத்தியுள்ள மனிதர்கள் யாரும் இல்லை. இதிலும் கூட அநேக வழிகள் இருக்கின்றன. யார் வீட்டில் கோபித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சாஸ்திரங்களை உருவாக்கி விடுகிறார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது ஒன்றே ஆகும். வியாசர் எந்த ஸ்லோகம் போன்றவைகளை உருவாக்கினாரோ அது ஒன்றும் பகவான் பாடியது அல்ல. நிராகார பகவான் யார் ஞானக்கடலாக இருக்கிறாரோ அவர் அமர்ந்து பகவான் ஒருவரே என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாரதவாசிகளுக்கு இது தெரியவில்லை. ஈஸ்வரனுடைய சொல்லும் செயலும் தனிப்பட்டது என்று பாடவும் செய்கிறார்கள். எந்த சொல்லும் வழியும் தனிப்பட்டது, ஈஸ்வரனுடைய சொல்லும் வழியும் தனிப்பட்டது என்று சொன்னது யார்? ஆத்மா சொல்கிறது. ஆத்மாவின் சத்கதிக்கான வழி எதுவோ அதை ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. கல்ப கல்பமாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மன்மனாபவ, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்ம உணர்வுடையவராகுக. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ராஜயோகத்தின் குறிக்கோளே லக்ஷ்மி நாராயணன் ஆவது ஆகும். படிப்பின் மூலம் யாரும் ராஜாவாக ஆவது இல்லை. அப்படிப்பட்ட பள்ளி எதுவும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று கீதையில் தான் இருக்கிறது. எப்பொழுது எந்த ராஜாவின் ராஜ்யமும் இல்லையோ அப்போதுதான் நான் வருகிறேன். என்னை ஒரு மனிதனும் முழுமையாக தெரிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இவ்வளவு பெரிய லிங்கம் உருவாக்கியுள்ளீர்களே, அது ஒன்றும் என்னுடைய ரூபம் இல்லை என்று பாபா கூறுகிறார். அகட்ட ஜோதி ரூப பரமாத்மா, பிரகாசமயமானவர் என்று மனிதர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அர்ஜுனன் பார்த்துவிட்டு நிறுத்துங்கள், என்னால் ஒளியின் பிரகாசத்தை காண பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னார் என்று சொல்கிறார்கள். குழந்தை தந்தையின் ரூபத்தை பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்பது எப்படி நடக்கும்? குழந்தை தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடையும் அல்லவா? என்னுடைய ரூபம் அப்படியா இருக்கிறது என்று பாபா கேட்கிறார். நான் பரமபிதாவாக இருக்கிறேன், அதாவது வெகு தொலைவில் இருக்கக்கூடியவன். பரம் ஆத்மா என்றால் பரமாத்மா ஆகும். பிறகு பரமாத்மா மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என்று பாடப்படுகிறார்கள். அவருடைய பக்தர்கள் புகழ் பாடுகிறார்கள். சிருஷ்டியின் விதை ரூபம் என்று பாடுகிறார்கள். சத்யுகம் திரேதா யுகத்தில் யாரும் புகழ் பாடுவது இல்லை. ஏனென்றால் அங்கே சுகம் இருக்கிறது. துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள், சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள். இதனுடைய பொருளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கிளி பிள்ளையை போல அனைத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். சுகம் எப்பொழுது ஏற்படுகிறது, துக்கம் எப்போது ஏற்படுகிறது? பாரதத்தின் விஷயம்தான் அல்லவா? 5000 ஆண்டுகளுக்கு முன் ஸ்வர்க்கம் இருந்தது. பிறகு திரேதா யுகத்தில் 2 கலைகள் குறைந்தது. சத்யுகம் திரேதாவில் துக்கம் என்ற
வார்த்தையே இருப்பது இல்லை. ஆக அது சுகதாமம் ஆகும். ஸ்வர்க்கம் என்று சொன்ன உடனேயே வாய் இனிமையாகிறது. பிறகு சொர்க்கத்தில் துக்கம் எங்கிருந்து வந்தது? அங்கேயும் கம்சன், ஜராசந்தன் போன்றவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்க முடியாது. நாம் தீவிர பக்தி செய்வதானால் காட்சி கிடைக்கிறது என்று பக்தர்கள் நினைக்கிறார்கள். காட்சி கிடைத்து விட்டது என்றால் நமக்கு பகவான் கிடைத்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். லக்ஷ்மிக்கு பூஜை செய்கிறார்கள், அவருடைய தரிசனம் கிடைத்தது. ஆனால் எதுவும் அவ்வளவுதான், நாம் கடை தேறி விட்டோம் என்பதிலேயே மகிழ்ச்சியாகி விடுகிறார்கள். ஆனால் எதுவும் நடப்பது இல்லை. அல்ப காலத்திற்கான சுகம் கிடைக்கிறது, தரிசனம் கிடைத்தது, முடிந்தது. முக்தி ஜீவன் முக்தியை அடைந்தார் என்று கிடையாது, எதுவும் இல்லை. பாபா ஏணிப்படிகளை பற்றியும் புரிய வைக்கிறார். பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது. பகவான் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். பாரதத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி இந்த லக்ஷ்மி நாராயணனுடையது ஆகும். சொர்க்கமாக இருந்த பொழுது சதோ பிரதானமாக இருந்தார்கள். பிறகு கலியுக கடைசியில் அடைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். நாங்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்று அழைக்கிறார்கள். நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் உங்களுக்கு ராஜயுகம் கற்றுக் கொடுக்க வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். நான் என்னவாக இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ அப்படி என்னை யதார்த்தமான முறையில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. உங்களில் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் தெரிந்துள்ளீர்கள். ஏணிப்படி படத்தை காண்பிக்க வேண்டும். இது பாரதத்தின் ஏணிப்படியாகும். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதம் இப்படி இருந்தது. சாஸ்திரங்களில் கல்பம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதிவிட்டார்கள். பாபா கூறுகிறார், லட்சக்கணக்கான ஆண்டுகள் இல்லை, கல்பம் 5000 ஆண்டுகளினுடையது ஆகும். சத்தியுகம், திரேதா புதிய உலகம், துவாபர கலியுகம் பழைய உலகமாகும். பாதி பாதியாக இருக்கிறது அல்லவா? புதிய உலகத்தில் பாரதவாசிகளாகிய நீங்கள் இருந்தீர்கள். பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிறவிகளை தெரிந்திருக்கவில்லை. மற்றபடி எந்த ஒரு ரதம் போன்றவற்றின் விஷயமும் இல்லை. கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர் ஆவார். கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தை திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. கிருஷ்ணர் உணர்வுள்ள சரீரத்தோடு சத்யுகத்தில் இருந்தார். பிறகு ஒரு பொழுதும் அதே போன்ற ரூபம் கிடைக்காது. பிறகு பெயர், உருவம், தேசம், காலம் மாறிவிடுகிறது. 84 பிறவிகள் எடுக்கிறார். 84 பிறவிகளில் 84 தாய் தந்தையர் கிடைக்கிறார்கள். வெவ்வேறு பெயர், உருவம், தொழிலாக இருக்கிறது. இது பாரதத்தின் ஏணிப்படி ஆகும். நீங்கள் இப்பொழுது பிராமண குல திலகங்கள் ஆவீர்கள். பாபா கல்பத்திற்கு முன்பு கூட வந்து உங்களை தேவி தேவதைகளாக மாற்றியிருந்தார். அங்கே நீங்கள் மிகவும் உத்தமமான காரியத்தை செய்தீர்கள். நீங்கள் எப்பொழுதும் சுகமுடையவர்களாக 21 பிறவிகளுக்கு இருந்தீர்கள். பிறகு உங்களை இந்த துர்கதியை அடைய செய்தது யார்? நான் கல்பத்திற்கு முன்னால் உங்களுக்கு சத்கதி கொடுத்திருந்தேன். பிறகு 84 பிறவிகள் எடுத்து கண்டிப்பாக இறங்க வேண்டும். சூரிய வம்சத்தில் 8 பிறவி, சந்திர வம்சத்தில் 12 பிறவிகள். பிறகு இப்படியே இறங்கி வந்துள்ளீர்கள். நீங்கள் தான் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தீர்கள். நீங்கள் தான் தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆகியுள்ளீர்கள். பாரதம் இப்பொழுது ஏழ்மையானதாக இருக்கிறது. பகவானுடைய மகா வாக்கியம் 100% தூய்மை மற்றும் அனைத்தையும் உடைய, எப்பொழுதும் ஆரோக்கியம், எப்பொழுதும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். எந்த நோய் மற்றும் துக்கத்தின் விஷயமும் இருக்கவில்லை.
சுகம் நிறைந்த இடமாக இருந்தது. அதை அல்லாவின் தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாவின் தோட்டத்தை உருவாக்கினார் யார்? தேவி தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் முட்களாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது காடாகிவிட்டது. காட்டில் முட்கள் குத்தும். பாபா கூறுகிறார், காமம் மிக பெரிய எதிரி. அதன் மீது வெற்றி அடையுங்கள். இது உங்களுக்கு முதலிடை கடைசியில் துக்கத்தை கொடுக்கிறது. ஒருவர் மற்றவர் மீது காமம் எனும் கோடாலியை வீசுவது என்பது மிக பெரிய பாவமாகும். பாபா வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் பரம்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம ஆத்மா ஆவேன். என்னை சிருஷ்டியின் விதை பரமாத்மா என்று கூறுகிறார்கள். நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றன, ஹே பரமபிதா பரமாத்மாவே, எப்படி உங்களுடைய ஆத்மா நட்சத்திரத்தை போல இருக்கிறது, அதுபோல பாபாவும் பரம ஆத்மா நட்சத்திரத்தை போல இருக்கிறார். சிறியது பெரியது கிடையாது. நான் பெருவிரல் போல கூட இல்லை. நான் பரம ஆத்மாவாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு நான் பரம ஆத்மாவாக இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். அவரை பரம் ஆத்மா ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. பாபா புரிய வைக்கிறார், நான் ஞானக்கடல் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக உள்ளேன். என்னை பரமாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம், அவர் ஞானக்கடலாக இருக்கிறார், சுகக்கடலாக இருக்கிறார் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு மகிமைகள் இருக்கின்றன. ஒருவேளை பெயர், உருவம், தேசம், காலம் இல்லை என்றால் யாரை அழைப்பீர்கள்? சாது, சந்நியாசிகள் போன்ற அனைவரும் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவர் என்று நீங்கள் ஞானக்கடல் தந்தையாகிய என்னை தான் கூறுகின்றான். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் என்று நீங்கள் ஞானக்கடல் தந்தையாகிய என்னை தான் கூறுகின்றீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். நீங்களும் ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகிறீர்கள். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்து விடுகிறது. பாரதத்திற்கு சத்கதியை தந்தை தான் கொடுப்பார். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒருவரே ஆவார். அனைவருக்கும் கீழான நிலையை அடையச் செய்வது யார்? ராவணன். இப்பொழுது இதை உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருப்பது யார்? இவர் பரம் ஆத்மா ஆவார். ஆத்மா ஒரு நட்சத்திரத்தை போல மிக சூட்சுமமாக இருக்கிறது. பரமாத்மாவும் நாடகத்தில் நடிப்பை நடிக்கிறார். படைப்பவர், இயக்கக்கூடியவர், முக்கியமான நடிகர். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் யார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவருடன் ஆத்மாக்கள், குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். அனைவரையும் அனுப்பக்கூடியவர் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாடகம் அனாதியாக உருவாக்கப்பட்டுள்ளது. என்னை நீங்கள் ஞானக்கடல், முழு சிருஷ்டியின் முதலிடை கடைசியை தெரிந்தவன் என்று சொல்கிறீர்கள். இந்த சாஸ்திரம் போன்றவைகளை படிக்கிறார்களே, இவற்றை பாபா தெரிந்திருக்கிறார். நான் வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன் என்று பாபா கூறுகிறார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுகிறார்கள். அப்படி என்றால் எங்கே வந்தார்? மனிதர்கள் என்றால் கண்டிப்பாக இங்கேதான் இருப்பார்கள் அல்லவா? அவருடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்தார். பிறகு பகவான் வந்து இவரின் மூலம் அனைத்து வேதங்களின் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறினார். தன்னுடைய பெயர், உருவம், தேசம், காலத்தை புரிய வைத்தார். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் அல்லவா இந்த மரத்தின் உருவாக்கம், வளர்ப்பு மற்றும் விநாசம் எப்படி நடக்கிறது என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இதனை விதவிதமான
தர்மங்களின் மரம் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் வரிசை கிரமமாக அவரவருடைய வரவேண்டிய காலகட்டத்தில் வருகிறார்கள். முதலில் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்விக்கிறேன். அப்பொழுது மற்ற தர்மங்கள் இல்லை. எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று பாபா கூறுகிறார். தேவதைகளுடைய லக்ஷ்மி நாராயணனையும் பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ராஜ்யம் பூமியில் எப்பொழுது இருந்தது போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது பாரதத்தில் அந்த தேவதா தர்மமே இல்லை. வெறும் சித்திரங்கள் மட்டுமே இருக்கின்றன. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானக்கடலின் குழந்தையாக ஆகி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபா கூறியுள்ள சாஸ்திரங்களின் சாரத்தை புத்தியில் வைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு தந்தையின் ஸ்ரீமத்தை ஒவ்வொரு நொடியும் கடைபிடிக்க வேண்டும். தேகத்தின் தர்மங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து ஆத்ம உணர்வுடையவராவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம் விஸ்தாரத்தை சாரமாக உள்ளடக்கி தன் மனதை உயர்வாக ஆக்கி தந்தைக்கு சமமாக சக்தி வாய்ந்த கலங்கரை விளக்காகுக. தந்தைக்கு நிகராக சக்தி வாய்ந்த கலங்கரை விளக்காக எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் சாரத்தை புரிந்து கொண்டு ஒரு நொடியில் உள்ளடக்கி மாற்றியமைக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் என்ன என்ற விஸ்தாரத்தில் செல்லாதீர்கள். ஏனென்றால் எந்த விஷயத்திலும் விஸ்தாரமாக செல்வதால் நேரமும் சக்தியும் விரயமாகிறது. ஞானத்தின் சாரம் முழுவதையும் அனுபவம் செய்விக்க முடியும். ஸ்லோகன். தன் உள்ளுணர்வை சக்தி வாய்ந்ததாக வைத்துக் கொண்டால் சேவையின் வளர்ச்சி தானே நடக்கும். அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். நம்பிக்கை எனும் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் சகஜ யோகி, நிர்மலமான சுபாவம், சுபபாவனையின் உணர்வு, ஆன்மீக பார்வை உள்ளவராக இருப்பார். நடத்தையிலும் முகத்திலும் எப்பொழுதும் சரளத்தன்மையின் பொழிவு அனுபவமாகும். ஆகவே ஒவ்வொருவரின் சிறப்புகளையும் நினைவில் வைத்து ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருந்தால் அவர்களின் கருத்துகளில் மாற்றம் ஏற்படும். ஓம் சாந்தி.